இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டு, பூஜா, பெட்ரூம்ஸ், வார்ட்ரோப்ஸு, கிச்சன்ஸ் எல்லாமே நம்ம அலுமினியம் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே அலுமினியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலுமினியம் வராதுங்க. அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அலுமினியம் வரும். மற்றது எல்லாமே ஷீட் சொல்லுவாங்க. இந்த ஷீட், இது ஷீட்டு, இந்த டோரில் வருது பார்த்தீங்களா, அது ஷீட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் தான். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே அலுமினியம் வரும். உள்ளே போகிற ஷீட்ஸ் இந்த கலர் போடுவாங்க. இங்கே ஒயிட் போட்டிருக்கோம். ஒரு ப்ளூவோ, ஆரஞ்சோ, ரெட்டோ, இல்லை டீ கலரோ, ஓகேங்களா, இந்த மாதிரி. இது வந்து மார்பிள் பேட்டர்ன்ஸு, இங்கே மகாகனி கலரு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உள்ள ஷீட்ஸ் வந்து இருக்குதுங்க. இது மட்டும் தான் ஷீட்டு. இது வந்து ஷீட்னா இது 3 டைப் ஆஃப் ஷீட் இருக்குதுங்க. ஏசிபி, ஹைலாம், பிவிசி, ஹெச்பிஎல் ஷீட் சொல்லுவாங்க. பிவிசி ஹை ப்ரெஷர் லேமினேட் ஷீட் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஹைலாம் ஷீட் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அதில் லோ குவாலிட்டி இருக்குதுங்க. லோ குவாலிட்டி போட்டால் லைஃப் வராது. ஹை குவாலிட்டி போட்டால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பிவிசி ஷீட் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 mm வரை திக்னஸ் வேரியேஷன் வருங்க. அதில் கலர்ஸ் கொஞ்சம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் சில பேர் தான் அடுத்து அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது பிவிசி ஷீட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட்ஸ். அந்த ஏசிபி ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் பார்த்தீங்கன்னா 40 years பக்கம் வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா அந்த கமர்ஷியல் ஒர்க்குக்கு பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் வீட்டோட எலிவேஷனு, மேரேஜ் ஹாலு, மால், அந்த பில்லர் இருக்கும். அந்த பில்லர் கவர் பண்ண பிட்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் கவர் பண்ணுவாங்க ஏசிபி ஷீட்டில், ஓகேங்களா. அது எல்லாமே வந்து ஏசிபி ஷீட் சொல்லுவாங்க. அதோட ஷீட்டு தான் நம்ம வந்து இன்டீரியருக்குள்ளே போட போகிறோம், ஓகேங்களா. இன்டீரியர் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பட்டாலுமோ எதை கரையானாலுமே எதுவுமே ஃபேட் ஆகாது. லைஃப் டைம் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நார்மலாக உள்ள வீட்டுக்குள்ளே மாப் போகிற கெமிக்கலோ, லைசாயிலு, சோப் வாட்டரோ எதுவுமே வச்சு நீங்கள் வைப் பண்ண வேண்டாம், துடைக்கவும் வேண்டாம், ஓகேங்க. இது வந்து நார்மலாக ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணாவே இது போதுமானது தாங்க. இது கரை ஆகாது, ஓகே.